வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு பால் பாயசம் பண்ண போறோம். இதனுடைய சுவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிட்டு கிரேட்டர்ல துருவிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகுனதும் இதுல 10-15 போல முந்திரியை சேர்த்து பொன்னிறமா வர வரையும் வறுத்துக்கலாம். முந்திரி பொன்னிறமா வறுபட்டுச்சு. முந்திரியை மட்டும் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற நெய்ல நான் 3/4 கப் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு துருவல் எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இந்த துருவலை 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இது கூட காய்ச்சின பால் 1/2 கப் சேர்க்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவோட தீய கொஞ்சம் கூட்டி வச்சிருங்க. பால் சூடாகி வரட்டும். இந்த மாதிரி பால் சூடானதும் இதுல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்க்கிறேன். குங்குமப்பூ இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா குங்குமப்பூ சேர்க்காமையே நல்லா இருக்கும். இப்ப ஸ்டவோட தீய நல்லா குறைச்சு வச்சிருங்க. பால்லயே நம்ம சேர்த்த அந்த கிழங்கு துருவல் வெந்து வரட்டும். ஆல்ரெடி நம்ம துருவி நெய்லயே வறுத்து சேர்த்திருக்கிறதுனால 6-7 நிமிஷத்திலேயே நல்லா வெந்து வந்துரும். பக்கத்திலேயே இந்த மாதிரி கலந்து மட்டும் கொடுங்க. சிம்லயே வச்சு வேக வச்சாதான் பால் வத்தாம நம்மளுடைய துருவல் கரெக்டா வெந்து வரும். வெந்துட்டு இருக்கும் போது சைட்ல விழுகிற ஆடையெல்லாம் எடுத்து இந்த பாலோடையே சேர்த்துருங்க. சிம்லயே வச்சு 7 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த துருவெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல 1/4 கப் சுகர் சேர்க்கிறேன். நம்ம சேர்த்திருக்கிற இந்த கிழங்குலயும் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால இதுக்கு 1/4 கப் சுகர் சரியா இருக்கும். சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கரையட்டும். சர்க்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சாச்சு. ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து வேகட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். அடுத்து நெய்ல வறுத்த முந்திரியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்மளுடைய பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இத சூடாவும் குடிக்கலாம், ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு குடிக்கலாம். நல்ல கிரீமியா டேஸ்டான சக்கரவள்ளி கிழங்கு பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.